ஹாய் மை ஃபேமிலிஸ். இன்னைக்கு நாம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்துடலாமா? எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதை நான் முன்னாடியே எனக்கு ஒரு கெஸ்ஸிங் இருந்துச்சு, இந்த பயப்புலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கும் அந்த கெஸ்ஸிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது நம்ம அங்கிள் கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான் இல்லையா ஒரு முகமூடி, அது யார் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் யாரெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்கான ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஓப்பனிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அந்த அசிஸ்டன்ட் பையனுங்க கூட ஒரு குடோனுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் பைய பிள்ளைங்களும் நல்ல வேலை இங்கே உள்ள சரக்கு எல்லாத்தையும் மாற்றியாச்சு, ஏன்னா போலீஸ் வேற ரைடு வரேன்னு சொன்னாங்க, இங்கேருந்து போனது எவ்வளவோ நல்லது, கண்டிப்பாக அது இருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம லின்னு பைபிள் வந்து நிற்கிறான். இதை பார்த்த ஹீரோவும் அவனோட அசிஸ்டண்ட் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டு, என்னப்பா ரொம்ப தீவிரமாக இருக்கீங்க போல இருக்கு, இப்போதான் ரீசெண்டாக ஏதோ ஆக்சிடென்ட்லாம் ஆனிச்சுன்னு கேள்விப்பட்டேன், அதுக்குள்ளே வேலைக்கு வந்துட்டீங்க, அவ்வளோ பயபக்தியாக வேலை பார்க்குறீங்களா என்ன அப்படிமா கேட்க, அப்பா இன்னும் கண்டிப்பாக நீனே பாரு, இவ்வளோ மழை பெய்யுது புயல் காற்று வீசுதுங்கிறாங்க, அப்பயுமே இந்த குடோனை வந்து பார்க்க வந்திருக்கேன், ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்டான திங்ஸ் இங்கே இருக்கா என்ன அப்படிமா கேட்க, அப்போ ஹீரோவும் ஆமாம் கண்டிப்பாக புயலால் பாதிக்கப்பட்ட எல்லாருக்காக நாங்கள் சாப்பாடு கொடுக்க போகிறோம், அந்த திங்ஸ் தான் இது உள்ளே இருக்குது, ஸோ அது முக்கியம் தானே, அதனால தான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருந்தால் நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டல இன்னும் ஓ மக்களுக்கு கொடுக்கறதுக்காக சாப்பாடு இங்கே இருக்குது அப்படி தானே அப்படிமா கேட்க, நம்ம ஹீரோ கண்டிப்பாக அதுதான் இங்கே இருக்குது, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆறாமரை உட்காந்து நீங்கள் ஒன்று ஒன்றா செக் பண்ணி பாருங்கள், நான் வேணா என் அசிஸ்டண்ட்டை ஒருத்தரை விட்டுட்டு போகிறேன், உங்களுக்கு சாப்பாடு டீ காஃபி எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, அப்போ நம்ம இன்னும் ஃபோன் எடுத்து பார்க்குறான், ஹீரோயின் கிட்டேருந்து ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எதுவும் வரல. ஸோ ஹீரோவை இங்கேயே ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, ஆமாம் அன்னைக்கு ஹீரோயினோட சித்தப்பா இறந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல நீ இருந்தியாமுல அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோவும் அப்படியே தெனவாட்டம் நிற்கிறான். அடுத்து நம்ம இன்னும் உன் கூடவே உன்னோட ஆசை பொண்ணாட்டி, அதாவது இறந்து போனாரடையே அவங்களோட வளர்ப்பு மகள், அவங்களுமே அங்கே இருந்தாங்களாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வருது, ஹீரோயின் பற்றி ஏதோ பேச வரானேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க, அப்போ நம்ம இன்னும் நான் உங்ககிட்ட விசாரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் எனக்கு உன் பொண்டாட்டியை உனக்கு முன்னாடியிலேருந்தே தெரியும், அதனால நான் அவங்கக்கிட்ட பேசுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் நக்கலாக சிரிக்கிறான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவள் வேகன்னு வீட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கா. எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான் இல்லையா, உனக்காக தான் சர்ப்ரைஸாக பியானோ வாங்கி வச்சிருக்கான்னு ஒரு ரூமு, ஸோ அந்த ரூமை ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் நிற்கா. அப்போ தான் யோசிக்கிறா பாஸ்வேர்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம லின்னையும் ஹீரோவையும் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் லின்னை பார்த்துட்டு, நீ சொன்ன பார்த்தியா அந்த நாள் பார்த்தீங்கன்னா அதுக்கு நாளாக என்னமோ நான் ஏதோ ஒரு பிஸ்னஸுக்கு போயிட்டு வந்தேன், போயிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஃபுல் டேவும் நானும் ஹீரோயினும் ஒன்றா பெட்டில் தானே இருந்தோம், அப்படி இருக்கக்குள்ள அவளோட ஆவியா அந்த இடத்துக்கு வந்துச்சு, அதை நீ பார்த்தியா அப்படிமா கேட்க, இதை கேட்ட லின்னுக்கும் கடுப்பாகுது. அதே சமயம் ஹீரோவும் நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பைபிளைங்க 2 பேரும் வராங்க. அப்போ ஃபெய்யும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இந்த மாதிரி புயல்னால நம்ம வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், கேமரா எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கல்ல அவங்களுக்கு கால் பண்ணி என்னாச்சுன்னு கேளு அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஃபெய்யும் நான் கால் பண்ணிட்டேன், ஆல்ரெடி அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களாம், ஸோ 2 பேருமே வீட்டில் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ஹீரோவும் அப்போ உடனே போய் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்ப, உடனே நம்ம லின்னும் இங்கே பாருங்கள் நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வீட்டுக்குமே நாங்கள் ஸ்டாப் பண்ணி தான் வச்சுருக்கோம், புயல்னால எந்த இடத்துலையும் காரு இதெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு, அப்படி இருக்கக்குள்ள அந்த மலை வழியாக இருக்கிற ஒரு வழி மட்டும்தான் இருக்கா, அதில் போக போகிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் யார் அவளுக்காக இருக்காங்க அப்படிமா கேட்க, இதை கேட்ட ஹீரோக்கு கோவம் வந்துடுது. உடனே நம்ம லின்னை பார்த்துட்டு, இங்கே பாரு உனக்கு அவளை எனக்கு முன்னாடி தெரியலாம், ஆனால் எனக்கு அவளை பற்றி இன்ச்சு பை இன்ச்சு தெரியும், அவள் எதுக்கு பயப்பட மாட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாமல் நீ என்னை பற்றி எப்போயிலேருந்து அக்கறைப்பட ஆரம்பித்த, ஃபஸ்ட்டு நீ ஒன்றை பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் நீ என்ன வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போக, நம்ம இன்னும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம அசிஸ்டன்ட் பப்ளிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த நேரம் அந்த ரோட் சைடில் போகிறது நமக்கு சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ ஹீரோவும் நீங்கள் 2 பேரும் இந்த இடத்துல இருங்க நான் மட்டும் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறான். அது மட்டும் இல்லாமல் ஹீரோனுக்கு கால் பண்ணிக்கிட்டே போக, அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை காமிக்கிறாங்க.
அவ ஒரு வழியா அந்த பாஸ்வேர்ட கண்டுபிடிச்சிட்டா போல. ஸோ அங்கருந்து கதவு தொறந்துகிட்டு உள்ள வர, அதே சமயம் அந்த டோர் பார்த்தீங்கன்னா, தானாவே லாக் ஆயிடுது. நம்ம ஹீரோனும் உள்ள வர, அந்த நேரம் பார்த்தீங்கன்னா, ஃபுல் இருட்டாயிடுது. ஸோ அந்த நேரம் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி ஒரு வாட்டி கடத்திட்டு போயிட்டு ஒருத்தன் டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? அது எல்லாமே இல்லூஷனலா வருது. நம்ம ஹீரோனும் அதுக்கெல்லாம் பயப்படாம ஒரு டார்ச் லைட்ட கையில எடுத்துக்கிட்டு, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி அங்கருந்து உள்ள போயிட்டு ஏதேதோ செக் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெஜமா எரிஞ்சுகிட்டு இருந்தா, அந்த லைட்டுமே அமஞ்சு போயிடுது. ஸோ, அப்ப நம்ப ஹீரோயினுக்கும் அந்த பழசு எல்லாமே ஃப்ளாஷ்பேக்ல வந்து போகுது. அந்த லீடர் கேங்க்கு எதிரா சாட்சி சொல்லியிருந்திருப்பா. ஸோ, கடத்திட்டு கொண்டு போய் வச்சு டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பான் இல்லையா? அவன் இப்போ வந்து டார்ச்சர் பண்ற மாரியே இருக்கு. அது மட்டும் இல்லாம கையெல்லாம் ஒரே பிளட்டா இருக்கிற மாரி இருக்கு. "ப்ளீஸ் என்ன விட்டுரு, விட்டுரு" அப்படிங்கிற மாரி கதறிக்கிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோவும் ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறான். "ப்ளீஸ்டி எடுறி, எடுறி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு யாரோ கழுத்த புடிச்சு நெரிக்கிற மாரி இருக்கு. அவ கைய அவளே வச்சு நெரிச்சுக்கிட்டு, "என்ன தயவு செஞ்சு விட்டுரு, விட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபோன் மேல ஃபோன் அடிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோயினுக்கு வந்து அவன் ஃபோன் பண்றது தெரிஞ்சிருது. ஸோ தவழ்ந்து தவழ்ந்து போயிட்டு அந்த ஃபோன் கால அட்டெண்ட் பண்ண. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இங்க பாரு, கவலைப்படாத நான் உன் கூட தான் இருக்கேன்" அப்படிங்கிற மாரி அன்னைக்கு இதே டயலாக்க தான் சொல்லியிருந்திருப்பான். ஸோ அந்த டயலாக்கே திருப்பி சொல்றான். "நல்லா மூச்சை இழுத்து விடு, மூச்சை இழுத்து விடு" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோனும் மெதுவா மூச்சை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவ, "இங்க பாரு, எத பத்தியும் யோசிக்காத. நான் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கேன். நான் 1/2 அன் ஹவர்ல உன்கிட்ட இருப்பேன். அதனால நீ எத பத்தியும் யோசிக்காம பயப்படாம இரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோனும் ஓரளவுக்கு அப்பதான் அவளும் நிதானமாகறா. சரி ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஃபோன் கட் ஆயிடுது. அதே சமயம் நம்ம ஹீரோவும் பார்க்க, ரோட்ல பார்த்தீங்கன்னா நீட்டுக்கும் மரம் கிடக்கு. நம்ம ஹீரோவும் கீழ இறங்கிட்டு எல்லா மரத்தையும் எடுத்து போடுறான். ஆனா அதுல ஒரு பெரிய மரம் இருக்கு. அத அவனால தூக்கவே முடியல. அதனால காண்டாகி போன நம்ம ஹீரோவும் காருக்குள்ள ஒரு பெரிய கன்னு வச்சிருக்கான். அத எடுத்துட்டு போயிட்டு சுட்டு அந்த மரத்த அங்கிட்டு வீசி எறிஞ்சுட்டு, அங்கருந்து வேகு வேகுன்னு வந்துகிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குடுத்த மோட்டிவேஷனல்ல ஓரளவுக்கு நிதானம் ஆயிட்டா போல. ஸோ அவ அங்கருந்து எழுந்திரிச்சுட்டு, ஆக்சுவலி அந்த ரூம்குள்ள எதுக்காக வந்திருப்பான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேசுனா ஒட்டு கேட்கும் இல்லையா? சின்ன மைக்கு அந்த மாதிரி ஒண்ணு தான் செட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ அந்த நேரம் நம்ம ஹீரோ வர, நம்ம ஹீரோனும் அவசர அவசரமா அத செட் பண்ணிட்டு, அங்கருந்து வெளியில வந்து கதவ ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா, கதவு ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அதே சமயம் நம்ம ஹீரோவும் எங்க பார்த்தாலும் தேடி பார்க்குறான். எங்கடா இவள காணோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட பேர கத்தி கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவுக்கும் கீழ ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்குது. இத பார்த்த ஹீரோவும் அவ எதுக்கு கீழ உள்ள ரூமுக்கு போனா அப்படிங்கிற மாரி அங்கருந்து கீழ வந்துகிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோனும் ஒரு வழியா கதவ ஓப்பன் பண்ணிட்டாப்புல இருக்கு. அந்த கதவு வாசல்லயே வந்து உட்காந்துருக்கு. இத பார்த்த நம்ம ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயின ஹக் பண்ணிக்கிட்டே, "நான் வேற பயந்துட்டேன்டி, உன்ன எல்லா இடத்துலயும் தேடுனேன். உன்ன காணோம்னோன ரொம்ப பயந்துட்டேன். உனக்கு ஒண்ணும் இல்லைல" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோனும், "இல்லப்பா நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன். சடனா கரண்ட் போயிடுச்சு. சரி ஓகேன்னு அந்த கேண்டில் எடுக்கிறதுக்காக கீழ வந்தேன். ஆனா அதுக்குள்ள ஃபோன வேற எங்கேயோ வச்சுட்டேனா, அந்த நேரம் ரொம்ப இருட்டா வேற ஆயிடுச்சு. இத பார்த்தேன்னா ரொம்ப பயந்துட்டேன். அதனால தான் ஃபோன வேற என்னால எடுக்க முடியல. சாரி" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும், "இங்க வந்துட்டு உன்ன எல்லா இடத்துலயும் தேடுனேன்டி. உன்ன காணோம்னோன ரொம்ப பயந்துட்டேன். நீ ஓகே தானே?" அப்படிம்பா கேட்க, அப்ப ஹீரோனும், "இல்லப்பா நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேனா, சடனா கரண்ட் போயிடுச்சு. சரி ஓகே கேண்டில் எடுப்போமேன்னு சொல்லிட்டு தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா அதுக்குள்ள ரொம்ப டார்க் ஆயிடுச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஃபோன வேற எங்க வச்சேன்னே தெரியல தேடிக்கிட்டு இருந்தேன். அதனால தான் உன் ஃபோன கூட என்னால எடுக்க முடியல. சாரி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே, "இனிமே நான் உன்ன பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சுட்டேன்" அப்படி மாரி ஹக் பண்ணி ஃபீல் பண்ண, இத பார்த்த ஹீரோவும், "சாரிப்பா நான் தான் உன்கிட்ட சொல்லணும். ஆல்ரெடி நான் எங்க போனேங்கிறதையாவது உன்ட்ட சொல்லிட்டு போயிருக்கணும்." "ஆமா நான் தான் வேலைக்காரங்கள்ட்ட சொல்லியிருந்தேனே நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்க அவங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும், "நான் தான்ப்பா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறா. அந்த சமயம் தான் நம்ம ஹீரோயின நோட் பண்றா. நம்ம ஹீரோட கை ஃபுல்லா அடிபட்டுருக்கு. இத பார்த்த ஹீரோனும், "ஆமா உன் கைக்கு என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் அமைதியா இருக்கான். இத பார்த்த ஹீரோயினும், "அப்ப எனக்காக இந்த புயல்ல இவ்ளோ மழையையும் தாண்டி வந்தியா? ஆல்ரெடி நியூஸ்ல தான் சொன்னாங்க இல்லையா? எங்க பார்த்தாலும் புயல் வீசுது. ஸோ டிராவல் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு. உன்னோட உயிர பணய வச்சு என்ன வந்து காப்பாத்துனியா என்ன?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோவும் ஆமா அப்படிங்கிற மாரி தலையாட்ட, இத பார்த்த ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றா. ச்சீ எனக்காக இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம ஹீரோவும் ஹக் பண்ணிக்கிட்டே, "இங்க பாரு இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணவே பண்ணாத. இன்னும் ஒரு நாள் தான் எல்லா வேலையும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறமா நம்ம வெளில போய் செட்டில் ஆயிடலாம். நமக்கு புடிச்ச வாழ்க்கைய நம்ம இஷ்டப்படி வாழலாம். ஆல்ரெடி மிட் நைட் ஆயிடுச்சு. இத தாண்டி இன்னும் லேட் ஆயிட்டுனா ரொம்ப லேட் ஆயிடும்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோவும் ஹீரோயினோட கைக்குள்ள ஏதோ ஒரு திங்ஸ வைக்கிறான். நம்ம ஹீரோயினும் என்னடா அது அப்படிங்கிற மாரி ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல ஒரு ரிங் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் இது என்ன அப்படிங்கிற மாரி பார்க்க, அப்ப ஹீரோவும், "என்ன மறந்துட்டியா? இன்னையோட 5 வருஷம் ஆயிடுச்சு. நீ என்னோட லைஃப்குள்ள வந்து" அப்படிங்கிற மாரி சொல்ல,
நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா போயிடுது. என்னடா இவன் இவ்ளோ பாசமா இருக்கானா? அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோவும், "இங்க பாருடி, இந்த நாள என்னால மறக்கவே முடியாது. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஹேப்பியா இருந்தேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஃபுல் டே நீ ரொம்ப ஜெலஸா இருந்த. ஏன் இப்ப கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் என்னால. அதனால நாளைக்கு நீ ரொம்ப தூரம் லாங் டிராவல் பண்ண போறியா? என்ன விட்டுட்டு தனியா வேற போற. ஸோ நான் உன் கூடவே இருக்கிற மாரி உனக்கு ஒரு ஃபீல் வரணும்ல. அதுக்காக தான் உனக்கு தேடி பிடிச்சு வாங்கிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி அந்த ரிங்க போட்டு விட போக இத பார்த்த ஹிந்து என்ன நினைச்சான்னு தெரியல. டக்குன்னு ஹீரோ போயிட்டு ஹக் பண்ணிக்கிறா. உடனே ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு, "நீ ஒண்ணும் கவலைப்படாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே இந்த மைக்கு மூலியமா நம்ம லின்னு பயபுல கேட்டுக்கிட்டு இருக்கான். அத கேட்ட லின்னுக்கு செம்ம காண்டாகுது. அவ போட்டிருந்த ஹெட்ஃபோன கழட்டி வீசிட்டு, அங்கிருந்து நேரா பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கிள பார்க்க போறான். ஆக்சுவலி இத்தன நாளா ஒரு முகமூடி போட்டு பேசிக்கிட்டு இருந்தான் இல்லையா? அது வேற யாரும் இல்ல மக்களே, நம்ம லின்னு தான். ஸோ யாரெல்லாம் கண்டுபிடிச்சீங்க அப்படிங்கிறத கரெக்ட்டா சொல்லுங்க. ஸோ அப்பதான் நம்ம லின்னோட ஒரு ஃப்ளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, இவனுமே ஒரு அனாதை ஆசிரமத்தில தான் வளர்ந்துருப்பாங்க போல. அந்த இடத்துக்கு நம்ம அங்கிள் வர 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அதில ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, ரத்தத்த காமிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ பார்த்த உடனே நம்ம அங்கிளுக்கு அந்த பயபுலயே புடிச்சிருக்கும். அதுதான் நம்ம லின்னு. ஸோ அவன அங்கருந்து அழைச்சிட்டு வந்துட்டு தான் வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. அப்ப கூட நம்ம அங்கிள் சொல்லியிருப்பாரு, "இங்க பாரு, மத்தவங்கள மிரட்டணும்னா நம்ப பவர்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு இது மாரி பொய்யான இங்க் எடுத்து கொட்டிக்கிட்டு ரத்தம்லாம் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே ரத்தம் வரும்னு சொல்லிட்டு, அவன் கைய கிழிப்பான் பாருங்க, ரத்தம் அதுலேருந்து பீச்சிட்டு அடிக்கும். உண்மையான ரத்தம் இந்த கலர்ல தான் இருக்கும். குங்குமப்பூ கலர்லலாம் இருக்காது." அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்க. அவன் கண்ணுல எந்த பயமுமே இருந்திருக்காது. இத பார்த்த அங்கிளும் சிரிச்சுக்கிட்டே, "குட் பாய், இப்படிதான் இருக்கணும். உன்ன ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்புறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம லின்ன எல்லாம் படிக்க வச்சிருந்திருப்பாரு போல. அதுக்கப்புறமா இந்த ஹீரோயினோட சித்தப்பா இருக்காங்க இல்லையா? அவர பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம அங்கிளும் குடுத்து, "இவர தான் மீட் பண்ணணும். எனக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கான். அவன எப்படியாவது கொன்னுடணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோனோட பிக்கையும் எடுத்து கொடுத்து, "இவங்கள தான் எடுத்து தத்து எடுத்து வளர்க்குறாங்களாம். ஸோ பார்த்து பண்ணி விடு." அப்படிங்கிற மாரி நம்ம லின்னு கிட்ட சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பான். அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? அவ ரோட்ல நடந்து போயிட்டுருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பயபுள்ள வந்து ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு எதார்த்தமா வந்த நம்ம லின் இருக்கான் இல்லையா? அவன் தான் ஹீரோயின காப்பாத்தி விட்டுட்டு, "இங்க ஓகேவா?" அப்படிங்கிற மாரி வீட்டுக்குலாம் கொண்டு போய் விட்டுருந்துருப்பான் போல. ஸோ அதனால நம்ம ஹீரோயினோட சித்தப்பா இருக்கார் இல்லையா? அவரு நம்ம லின்ன கூப்ட்டு, "நீ ஈஸ்டர்ல தானே இருக்க. இப்ப எதுக்காக வெஸ்ட்ல இருக்கிற இந்த கேஸ், அதாவது அங்கிள் கன்ன பத்தி விசாரிக்க சொல்லியிருந்திருப்பாங்க போல. அந்த கேஸுக்குள்ள எதுக்காக வர?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம லின்னும், "எனக்கு அதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம சித்தப்பாவும், "சரி ஓகே, நீ அதையே பாரு. ஆனா என் பொண்ண நீ தானே காப்பாத்துன. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ இந்த வாரம் ஃப்ரீயா இருந்தீன்னா வீட்டுக்கு வா. ஒண்ணா சாப்பிடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, அவனும் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அடுத்து நம்ம லின்னு நேரா போயிட்டு, நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா ஒருத்தன் நடந்திருப்பான் இல்லையா? அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பணத்த குடுக்குறான். ஸோ இவன் தான் இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணியிருந்திருப்பான் போல. அந்த பயப்புலயும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம லின்னும், "நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும். உனக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு வந்தேன்." அப்படிங்கிற மாரி சாப்பாட்ட குடுக்க, இவன் வேக வேகன்னு திங்க கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிடுவான். விஷம் கலந்திருக்கும் போல. இந்த பார்த்த லின்னும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அங்கருந்து வர, அடுத்து நேரா ஆஃபீஸுக்கு தான் வந்திருப்பான் போல. அங்க ஒரு பெரிய ஆஃபீசர் இருக்காரு. அவரு நம்ம லின்ன பார்த்துட்டு, "என்ன கொஞ்ச நாளா அந்த ஆஃபீஸரோட பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கியாமே? இங்க பாரு, அவளோட பேக்ரவுண்ட் ரொம்ப டேஞ்சரானது. அதனால நீ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அடுத்து நேரா ஹீரோயின பார்க்க வர்றானா, அப்ப நம்ம ஹீரோனும், "நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட லின்னும், "இப்ப எதுக்காக பிரேக்கப் பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோனும், "இங்க பாரு, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ப நீ வெளியிலயே சொல்ல மாட்டேங்கிற. எல்லாமே ஒரே மிஸ்டீரியா இருக்கு. உன்ன பத்தின எந்த இன்ஃபர்மேஷனுமே எனக்கு கரெக்ட்டா கிடைக்கல. எனக்கு என்னமோ இது எல்லாமே சேர்த்து ஒரு சிச்சுவேஷன்ஷிப் மாதிரி இருக்கு. லவ் மாதிரியே தோணல. அதனால பிரேக்கப் பண்ணிக்கிறது தான் நல்லது." அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட நம்ம லின்னும், "இல்ல, இதெல்லாம் ஒரு ரீசன்னு நீ பிரேக்கப் பண்ண மாட்ட. பொய் சொல்லாத. வேற என்ன ரீசன்னு சொல்லு. அது மட்டும் இல்லாம இப்பல்லாம் நீ என்கிட்ட ஒழுங்கா கூட பேசுறதில்ல. என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோனும், "எனக்கு வேற ஒருத்தர புடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கு. நீ மேலும் மேலும் ப்ரமோஷன் வாங்கிட்டு வேற இடத்துக்கு போக போற. அப்படி இருக்கக்குள்ள நான் உன் கூட வந்து உனக்கு அது பாரமா இருந்துறக்கூடாதுல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின்னும், "யார் அந்த பையன்? யார லவ் பண்றன்னு சொல்லு." அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோயினும், "அது வேற யாரும் இல்லன்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோட நேம சொல்லி, "அவன தான் லவ் பண்றேன். இதுக்கப்புறம் நம்ம இதே பார்த்துக்க கூட வேண்டாம். அது கூட எனக்கு பிரச்சனையாகும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினும் பிரேக்கப்லாம் பண்ணியிருந்திருப்பா.
ஆனா, நம்ம ஹீரோயின் அங்கருந்து போனதுக்கப்புறமா லின் இருக்கான் இல்லையா? அவன் யோசிச்சிருப்பான், "அப்பாடா! நானே எப்புட்றா இத கட் பண்றேன்னு" சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். பரவால்ல, ஒரு வழியா இவளே கட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாரி யோசிச்சுக்கிட்டு, அங்கருந்து நேரா வந்து நம்ம அங்கிள பார்த்துட்டு, "எனக்கு இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. நான் இங்கேருந்து அங்க போக போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப அங்கிளும், "சரி ஓகேப்பா, போற இடம் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ பார்த்து பத்திரமா இரு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் நம்ம அங்கிளும், நம்ம லின்னு பையல அங்கருந்து அனுப்பியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் இங்க வந்திருப்பான் போல. அந்த சித்தப்பா வச்சு மாடியில கொண்டு இருப்பாங்க இல்லையா? அந்த இடத்துல மாடியில அவன் இருக்காங்கிறத சொன்னதே நம்ம லின்னு பையன் தான் போல. அப்புறம் அங்கிள கொன்னதும் நம்ம லின்னு தான். அதுக்கப்புறமா நம்ப ஹீரோயின் குடுத்த எவிடன்ஸ வச்சு தான் நம்ப அ ஜியாலியோட அசிஸ்டண்ட்ட அரெஸ்ட் பண்ணி போன மாரி காமிச்சிருப்பாங்க இல்லையா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நம்ம அங்கிள் தான். அவன் மூலியமா தான் இவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பான் போல. அதனால தான் நம்ம ஜிஎல்இ இருக்கா இல்லையா? இவன கார விட்டு ஏத்தி அடிச்சிருந்திருப்பா. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா கூட நம்ம அங்கிள பார்க்க வந்திருப்பாங்க. "உனக்கு ஓகேவா?" அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப இவனும் "நான் ஓகே தான்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப அங்கிளும் "சாரி, இத பண்ணது எல்லாமே ஜியாலி தான். ஜியாலியோட அசிஸ்டண்ட்ட நீ அரெஸ்ட் பண்ணிட்ட இல்லையா? அந்த கோவத்துல தான் அப்படி பண்ணிட்டா" அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ப லின்னும் "சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் பிளான் பண்ணவே இல்ல அவன அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா என்ன பண்றது? எதிர்பாராத விதமா நடந்துருச்சு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்டா அங்கிளும் சரி ஓகே, உன்னோட காடு ஓகே தானே, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம லின்னும் அங்கேருந்து கிளம்பி இருந்திருப்பாங்க. என்னதான் லின்னு வந்து அங்கிள் கூடவே இருந்து அவனுக்காக எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அவனுக்கு சுத்தமா இந்த வேலை கொஞ்சம் கூட பிடிக்கல. காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கிள் வந்து ரொம்ப நாளா நம்ப லின்ன ஒரு நாய் மாரியே ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. அவங்கள போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்யூஸ் பண்றது, அப்புறம் அவன அடிக்கிறது, இந்த மாதிரி நெறைய விஷயம் பண்ணியிருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அடிமை நாய் மாரியே வளர்த்துருந்துருப்பாங்க. அதனால எப்படியாவது அங்கிள பழி வாங்கணும் அப்படிங்கிற மாரி அவனே பிளான் பண்ணியிருந்திருப்பான். அதனால தான் நம்ம ஹீரோன பத்தின இன்ஃபர்மேஷன கேட்கும்போதெல்லாம், அது எல்லாத்தையும் மறைச்சிருந்திருப்பாங்க. அன்னைக்கு சித்தப்பா இறந்திருப்பார் இல்லையா? அப்ப ஹீரோன பார்த்துருப்பாங்க இல்லையா? அப்பவே முடிவு பண்ணியிருந்திருப்பான். அங்கிள காலி பண்ணணும்னா, அதுக்கு ஹீரோன வச்சு தான் முடியணும் அப்படிங்கிற மாரி எல்லா பிளானையுமே லென்னு நம்ம ஹீரோன வச்சு தான் போட்டிருந்திருப்பான். ஆக்சுவலி அவன் லவ்வுனால இது எல்லாத்தையும் பண்ணல. அந்த அங்கிள பழி வாங்கணும். அதுக்கு நம்ம ஹீரோன ஒரு பகடைக்காயா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா இது தெரியாத நம்ம ஹீரோயின் எல்லா ஹெல்ப்புமே நம்ம லின்னு பயலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். கமெண்ட்ல சொல்லுங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ பைப்ல இருக்கான் இல்லையா? ரொம்ப நேரமா அந்த கரண்ட்ட சரி பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இத பார்த்து ஹீரோனும், "இங்க பாருங்க, உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க. உங்களோட அசிஸ்டண்ட்ட வர சொல்லுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப ஹீரோவும், "அவனுங்கலாம் டயப்பர் மாட்ட தான் கரெக்ட்டா வருவானுங்க. இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டானுங்க" அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட ஹீரோயினும் சிரிக்கிறா. அடுத்து ஹீரோ ரொம்ப நேரமா ட்ரை பண்றான். அவனாலயுமே அது முடியல. அப்புறம் என்ன, சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கேண்டில கொளுத்தி வச்சுட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்துருக்க. அப்ப நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? ஹீரோவுக்கு அடிபட்டுருக்குல, அதுக்காக மருந்து போட்டுக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினையே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. இத பார்த்து ஹீரோயினும் என்னாச்சு அப்படிங்கிற மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இங்க பாரு, உனக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. நான் பொறந்ததுலேருந்தே எங்க அப்பா அம்மாவ நான் பார்த்ததே இல்ல. ஒரு அநாத ஆசிரமத்தில தான் வளர்ந்துக்கிட்டு இருந்தேன். அங்க சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படணும். ஒருத்தங்கிட்ட இருந்து ஒருத்தர் புடுங்கி தான் தின்னுகிட்டு இருக்கணும். அந்த இடத்துல தான் வந்து அங்கிள் என்ன மீட் பண்ணாரு. அப்ப இருந்து தான் என்ன தத்து எடுத்தாரு. அதுக்கான ரீசன் என்னன்னா, எல்லாரும் சாப்பாட்டுக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நான் மட்டும் புடுங்கி தின்னனா, அத பார்த்து தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. அதனால தான் என்ன நரின்னு கூட சொல்லுவாரு. அந்த மாதிரிலாம் வளர்ந்துகிட்டு இருக்கக்குள்ள எனக்கு இந்த வேலை பிடிக்கல தான். ஏன்னா அவருக்காக நெறைய விஷயம், நெறைய பேர அடிக்கணும், கொல்லணும், வெட்டணும், இதே மாதிரி தான் என் லைஃப் போயிட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்காம இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல நான்லாம் ஒரு மனுஷனா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? அப்படின்லாம் தோணுச்சு. இது எல்லாமே உன்ன பார்க்குற வரைக்கும் தான். உன்ன பார்த்தேன் பார்த்தியா? அன்னைக்கு நீ என்கிட்ட ஒண்ணு சொன்ன ஞாபகம் இருக்கா? நான் ஏன் உன்ன பார்த்து பயப்படணும்? நீனும் மனுஷன் தானே! நீ என்ன மிருகமான்னு சொல்லிட்டு. ஸோ அப்பதான் நான் என்ன நானே உணர்ந்தேன். உன்ன பார்த்த அந்த நொடி தான் மறுபடியும் இந்த வாழ்க்கை எனக்கு வாழணும்னு தோணுச்சு. இந்த வாழ்க்கைய உன் கூட சேர்ந்து ரொம்ப நாள் வாழணும். நான் யுகே போலான்னு சொன்னதுக்கான ரீசன் கூட அதனால தான். அங்க போயிட்டு நமக்காக ஒரு வீடு வாங்கணும். நம்ப 2 பேர் மட்டும். நான் உனக்காக சமைச்சு குடுக்கணும். நீ எனக்காக இருக்கணும். நீனும் நானும் பார்த்து பார்த்து அந்த வாழ்க்கைய வாழணும். அதுக்கப்புறமா குழந்தைங்க பெத்துக்கணும். அந்த குழந்தைங்களுக்கு நான் ட்ரெஸ்ஸு மாத்தி விடணும். சாப்பாடு ஊட்டி விடணும். உன்ன நான் எப்படி பார்த்துக்கிறேனோ, அதே மாரி அதையும் பார்த்துக்கணும். அதுங்களுக்காக ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போணும். அதுங்களுக்கு புக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட அவ்ளோ ஆசை இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்ந்து நான் உன் கூட பண்ணும்போது இன்னும் என்னோட ஹேப்பியா இருக்கும். என்னோட மொத்த வாழ்க்கையுமே அங்கிளுக்காக தான் நெனச்சு, என்னோட பாதி வாழ்க்கைய வீணடிச்சுட்டேன். ஆனா இதுக்கப்புறம் அப்படி கிடையாது. நான் உன் கூட இருந்து ஹேப்பியா வாழப்போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோன பார்த்துக்கிட்டே பாவமா பேச, இத பார்த்த ஹீரோயின் ஒரு நிமிஷத்துல கண்ண கலங்கிடுறா. உடனே என்ன பண்றது தெரியாம திரும்பிக்க, இத பார்த்த ஹீரோவும்
என்னாச்சு? அப்படிங்கிற மாரி கேட்க, உடனே ஹீரோயின் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயின கிஸ் பண்றதுக்காக கிட்டக்க வர, நம்ம ஹீரோயினால அவனோட கண்ண பார்க்க முடியல. டக்குன்னு ஹக் பண்ணிக்க. 2 பேரும் பயங்கரமா ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு தான் ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. இவன் நல்லவனா இருக்கானே! நம்ம போயிட்டு இவனுக்கு இப்படி பண்றோமே! அப்படிங்கிற மாரி பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த நாளும் முடியுது. மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா? ஹீரோவுக்காக டையெல்லாம் கட்டி விட்டுட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ சொல்றான், "இங்க பாரு, பார்த்து பத்திரமா போ. எனக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா நான் ஏர்போர்ட்டுக்கு வருவேன். அப்படி இல்லன்னா அசிஸ்டன்ட் மட்டும் தான் வருவாங்க. நீ பார்த்து பத்திரமா போ. நான் சீக்கிரமே இந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்க வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, ஹீரோயினும் ஓகே சொல்ல, அடுத்து ஹீரோவும் நம்ம ஹீரோன்ற நெத்தியில ஒரு முத்தம் குடுத்துட்டு அங்கருந்து போயிட்டுருக்கு. அப்ப நம்ம ஹீரோயினும் ஹீரோவ கூப்பிட, நம்ம ஹீரோவும் திரும்பி பார்த்துட்டு, "என்னடி?" அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. "ஒண்ணும் இல்ல." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோவும் அங்கருந்து கிளம்பிடுறான். அப்ப நம்ம ஹீரோ அவளுக்காக நெறைய பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கருந்து உள்ள வர, "ஒருவேளை நல்லவளா திருந்திட்டாளோ?" அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டு இருந்தா. "திருந்துறதா? நானா?" அப்படிங்கிற மாரி. நம்ம நின்ன பயலுக்கு ஒரு மெசேஜ் போடுறா. அதுவும் ஹீரோ கிளம்பிட்டான் அப்படிங்கிற மாரி. ஸோ இந்த ஷாக்கிங்கான எபிசோடு நேரத்தோட இந்த எபிசோட இந்த இடத்துல முடிச்சுட்டாங்க மக்களே. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்துடலாம். எப்போதும் போல இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும்னு நம்புறேன். அப்படி புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க் யூ. டாட்டா. பை பாய்.